இது கானா ஃபெஸ்டிவல். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ ஜெம் சிங்கர்ஸ் வித் மீ விஜய் ஷிஜான். நான் உங்க சோமஜா. ஷிஜா, அடுத்து வந்து யார் பாட போறா? அடுத்து யாரை கூப்பிட போறீங்க? நரேஷ் அவரை பாட சொல்லிடலாமா? நரேஷ் வாங்க. சாத்தி உன்னை காணாத நெஞ்சி காத்தாடி போலாடுது. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சி காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே உன்னை தேடுது. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சி காத்தாடி போலாடுது. கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு கான குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதான் அம்மா. கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு கான குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதான் அம்மா. தத்தி தவளும் தங்க சிலையே பொங்கி பெருகும் சங்க தமிழே முத்து தர நித்தம் வர நட்சத்திரம். யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு. வாழ்ந்தாக வேண்டும் வாவா கண்ணே. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சி காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கீத்தியாச்சு பொன்மானே உன்னை தேடுது. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சி காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே உன்னை தேடுது. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சி காத்தாடி போலாடுது. பயங்கரமா பாடுனீங்க. எப்படி பாடுனீங்க? அப்படி கண்டிப்பா மாதிரி பயங்கரமா 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 இவ வார்த்தைக்கு வார்த்தை பயங்கரமா யூஸ் பண்ற. எங்க இருந்து கத்துக்கிட்ட அந்த வார்த்தை? அங்கே உட்காந்துட்டு இருந்தேன், கேமராமேன் சொல்லிக்கிட்டே இருந்தான், அதனால கற்றுன்னு வந்துட்டேன். சரி ஓகே, பயங்கரமா பாடுனீங்க ப்ரோ. நிஜமாவே எப்படி பாடுனீங்க ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுறோம். சபேசனா. நரேஷ் சொல்லுவேண்ணா. பல்லவி சூப்பராக பாடினேன். சரணத்தில் மட்டும்தான் ஐபிச்சில் போகும்போது சுதி நிறைய மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பாடியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பாடும்போது சூப்பராக. சரி ஓகே ஓகேண்ணா. ரவி அப்பா அந்த சரணம் கொஞ்சம் பாடி காட்டுப்பா. கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு கான குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதான் அம்மா. கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு கான குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதான் அம்மா. தத்தி தவளும் தங்கச்சிமிலே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே முத்து தர நித்தம் வர நட்சத்திரம். இது முதல் பாடல, முதல் வந்து ஸ்கேல் மாற்றி பாடுறேன். சரிங்கப்பா. இப்போ ஒரு பாட்டு நம்ம எடுக்கிறோன்னு சொன்னால் அந்த பாட்டுக்கு நம்ம உயிர் கொடுத்து பாடணும். ஆமாப்பா. அது நம்மளால் பாட முடியாதுன்னு சொன்னால் அந்த பாட்டை தொடக்கூடாது. சரிங்கப்பா. உலகம் முழுவதும் அது அந்த மாதிரி ஃபேமஸான பாட்டு அது. இன்றைக்கி அதாவது புரட்சி கலைஞர் விஜயகாந்த்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் வைதேகி காத்திருந்தாள்னு சொன்னால் தான் உலகத்துக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு பாட்டு அது. இப்போ நம்ம உயிர் கொடுத்து பாடணும். சரிங்கப்பா. அது முடியலன்னு சொன்னாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு பாடலாம். அதை வந்து சுதி ஸ்கேல் மாற்றிலாம் பாடக்கூடாது. பாடினா அது நம்மளுக்கு தப்பாயிடும். சரிங்கப்பா. சரண்ணா. நரேஷ் சொல்லுங்கண்ணா. பல்லவி பக்காவாக பாயிட்டேன். ஏன் சரணத்தில் சரிக்கிட்ட? லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சுண்ணா. எப்படி நான் ஒரு பாட்டுனா அந்த ஃபீலில் இருக்கணும். நீ அந்த ஃபீல்லையே இருந்துச்சுன்னா எப்படி சொல்கிறதுனா அது ஒன்று எடுத்து கொடுக்கும். அந்த ஃபீல்லையே ஒரே ஆர்டர் பை ஆர்டராக வந்துன்னா எடுத்து கொடுக்கும். சரிங்கண்ணா. ஃபஸ்ட்டு இப்போ 1வது படியில் இருக்கிறேன், அதுக்கப்புறம் 7வது போயிடுறேன், அதுக்கப்புறம் 9வது, அப்படி போயிடுறேன்.
1 2 3 அப்படின்னு படிப்படியாக வந்தால் தான் பாட்டு மேலே போகும். அது சரி. அவ்வளோ அதை கம்போஸ் பண்ணதே நம்ம கேட்குறதே யோசிப்போம். இங்கே போயிட்டு இங்கே வருது, இப்படி போயிட்டு இப்படி வருது, அப்படி போயிட்டு எப்படியா போவோன்ற மாதிரி யோசிப்போம். அந்த மாதிரி நீ வந்து அதுக்கு உள்வாங்கி நீ அதுக்கு ஒன் சைட் லவ் தான் பண்ணுற பொழுது பாட்டை நீ டபுள் சைட் லவ் பண்ணணும். அது உங்கள்கிட்ட வரணும்னா நீ அதை விட்டு கொடுக்கணும். அதுக்கு என்ன சொல்கிறது, அது கூட போன நீ. ஓகேவா? சரிண்ணா. பாட்டு நல்லா கற்றுக்கோ, இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண. ஓகேவா? சரிங்கண்ணா. லவ் யூ. ஓகே, மார்க்ஸ் போயிடலாமா ஸ்ரீ? போயிடலாம். சபேஷ்ண்ணா 8. சரண்ண்ணா 8. ரவி அப்பா 8. ஓகே ப்ரோ, அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து திருத்திக்கோங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். பாய். ஸ்ரீஜா, அடுத்து வந்து யார் பாட போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு என்ன ஆச்சு நீங்களே ஃபீல் பண்ணிக்கோங்க. ஓகே, கானா ஹரி வந்து பாட போறாங்க. ஓகே ஹரி, சொல்லுங்க ப்ரோ. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம்? நான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன். உட்காந்துருந்தீங்களா? போய் திருப்பி உட்காந்துறீங்களா? இல்லை, நான் பாட்டு போய் உட்காந்துறீங்களா? சரி, ஓகே. என்ன பாட்டு பாட போறீங்க? கானா பாட்டு. கானா பாட்டா? சரி, பாடிடுறீங்களா? பாடிடுறேன். இறைவா கேப்டனை தாங்க கெஞ்சி கேட்கிறோம், மீண்டும் வருவார் என்று எதிர்பார்க்கிறோம். அன்பு பாசக்காரே, ரோசத்தில மீசக்காரே, காக்கும் கர்ணரே, மக்களோட மன்னனே. கேப்டனை தாங்க கெஞ்சி கேட்கிறோம், மீண்டும் வருவார் என்று எதிர்பார்க்கிறோம். இறைவா கேப்டனை தாங்க கெஞ்சி கேட்கிறோம், மீண்டும் வருவார் என்று எதிர்பார்க்கிறோம். அன்பு பாசக்காரே, வீரத்தில மீசக்காரே, காக்கும் கர்ணரே, மக்களோட மன்னரே. இறைவா கேப்டனை தாங்க கெஞ்சி கேட்கிறோம், மீண்டும் வருவார் என்று எதிர்பார்க்கிறோம். ஐயா, மீண்டும் வருவார் என்று எதிர்பார்க்கிறோம். எங்க ஆசையான கேப்டன் உசிர் போனதே, அந்த கோயம்பேடு கூட்டமாக ஆனதே. உன்னை போல மனுஷன் இங்க கிடையாது, பிறந்தாலும் உன்னை போல யாரும் இருக்க முடியாது. அன்பு பாசக்காரே, வீரத்தில மீசக்காரே,
காக்கும் கர்ணரே மக்களோட மன்னரே. இறைவா கேப்டனை தாங்க கெஞ்சி கேட்கிறோம், மீண்டும் வருவை என்று எதிர்பார்க்கிறோம். இறைவா கேப்டனை தாங்க கெஞ்சி கேட்கிறோம், மீண்டும் வருவை என்று எதிர்பார்க்கிறோம். அன்பு பாசக்காரே வீரத்தில மிசக்காரே காக்கும் கர்ணரே மக்களோட மன்னரே. அன்பு பாசக்காரே வீரத்தில மிசக்காரே காக்கும் கர்ணரே மக்களோட மன்னரே. அன்பு பாசக்காரே வீரத்தில மிசக்காரே காக்கும் கர்ணரே மக்களோட மன்னரே. ஸ்ரீ தம்பி வந்து பயங்கரமாக பாடினார்னு நினைக்கிறேன். எனக்கு கலாய்க்க தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாக ஜட்ஜஸ்ட்டு போயிடலாம் கமெண்ட்ஸ். ரவியப்பா நல்ல பாட்டு, ரொம்ப சூப்பராக பாடினப்பா. நன்றிப்பா. சரண்ண்ணா, ஹரி சொல்லுங்கண்ணா. வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. வர வாரங்கள்லாம் நல்லா பாடணும். சபேஷ்ண்ணா, சூப்பராக பாடினப்பா. என்ன ஒன்று சுதி நிறைய மிஸ்ஸிங் நிறைய, ஆனால் ஐ பிச் நோட்லாம் சூப்பராக பாடுற. என்ன ஒன்று இன்னும் கரெக்டாக கொஞ்சம் பாடி இருந்து நினச்சிக்கோ 10க்கு 10 எடுத்துருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வாட்டி நெக்ஸ்ட் டைமே தெரியலாண்ணா. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணா சூப்பர் சூப்பர். விமலாம்மா, நல்லா பாடினேன்னா ஓகே, தேங்க்ஸ். என்னன்னா கத்துறது மட்டும்தான் இல்லை, சரியா? ஓகேம்மா. பாட்டுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. பாட்டுக்கு உயிர் இருக்குது, அந்த உயிரை வந்து ஃபாலோ பண்ணாதான் இந்த பாட்டு பாட்டாக இருக்கும், சரியா? நல்லா பாடின, குட் ட்ரை. தேங்க்ஸ்மா. நம்ம அதான் பாடுறோம், அது வந்து கத்தி பாடுறதுனால நமக்கு எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிரோன்னா அப்படி முடியாது, சரியா? அதுக்கான ஒரு நாதம் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக பார்த்து பாடுறதுக்கு பழகும். God bless you. ஓகே மார்க்ஸ் போயிடலாமா? சரண்ண்ணா 8. ரவியப்பா 8. சபேஷ்ண்ணா 8. ஓகே, என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவங்க சொன்னாங்களோ அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது திருத்திக்கணும், ஓகேவா? எப்பவும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, அடுத்து யார் பாட போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாஸ் அவர் தான் வந்து பாட போகிறார். ரியாஸ் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேண்ணா. அடுத்து என்ன பாட்டு பாட போகிறீங்க இப்போ? கேப்டன் பற்றி பாட. கேப்டன் பற்றி இந்த பதில் வந்து எனக்கு வரும்னு தெரியும், அதுக்கு நீ சிரிச்சுக்கிற. ஓகே, பாடிடுறீங்களா? டைலாக் ஏதாவது வச்சுருக்கீங்களா? கேப்டன் டைலாக்கு லாஸ்ட்டாக சொல்லிடலாம். ஓனா சொல்லிடலாம். ஓனா சொல்லிடலாமா? ஏன் முயல் எலி அந்த மாதிரி எதனா சொல்லலாம்ல? அந்த மாதிரி வராது, ஓனா தான் வரும். ஓனா தான் வரும். சரி, போகும்போது அந்த ஓனாவை பிடிச்சி போட்டுறோம். ஓகே ஓகே ஓகே, சரி, ஓகே பாடி முடிங்க. லாஸ்ட்டாக வந்து இது பண்ணிடலாம், பேசலாம், ஓகேவா? புரட்சி கலைஞரே எங்க பாச தலைவரே, திரும்ப பார்க்கணும் கேப்டன் குரல் கேட்கணும். புரட்சி கலைஞரு எங்க பாச தலைவரே, திரும்ப பார்க்கணும் கேப்டன் குரல் கேட்கணும். புரட்சி தலைவரு எங்க பாச தலைவரே, திரும்ப பார்க்கணும் கேப்டன் குரல் கேட்கணும். எங்கள் அண்ணவா எங்க கூடயே வாழ்ந்து வந்தவரே, பல பேரு படிக்க இங்க உதவி பண்ணவரே. எங்கள் அண்ணவா எங்க கூடயே வாழ்ந்து வந்தவரே, பல பேரு படிக்க இங்க உதவி பண்ணவரே. உள்ளத்தில உயர்ந்தவரு உங்களை போல யாரும் இல்ல, உள்ளத்தில உயர்ந்தவரு உங்களை போல யாரும் இல்ல. போனாலும் கேப்டனையா நினைவு என்று நீங்கள, மறைந்தாலும் கேப்டனையா நினைவு என்று நீங்கள. புரட்சி கலைஞரே எங்க பாச தலைவரே, திரும்ப பார்க்கணும் கேப்டன் குரல் கேட்கணும். புரட்சி கலைஞரே எங்க பாச தலைவரே, திரும்ப பார்க்கணும் கேப்டன் குரல் கேட்கணும்.
ரியாஸ் சூப்பராக பாடினீங்க. ஜட்ஜஸ்ட்டு கேட்டலாம். ரவி அப்பா நல்லா பாடினார்ப்பா, சூப்பராக. தேங்க்யூப்பா. சரண்ண்ணா நல்லா தான் பாடினேன். கொஞ்சம் சுதியிலோட பாடணும். ஏன்னா சுதி மிஸ் பண்ணி பாடுறீங்க. அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கணும். இங்கே வந்து எப்படி சொல்கிறதுனா, கானா வந்து யாரையும் வந்து இறக்காது. நீ அதுக்கு ஒழிச்சுனா, அதுக்கு உண்மையாக இருந்தனா உன்னை உயர்த்தமை கண்டி தாய்த்தாது. அதனால் இந்த அவங்க கீபோர்டு பிளேயரை பாருங்கள், தபலா பிளேயரை பாருங்கள், அவங்க கூட அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். அவங்க கூட அப்படியே என்ஜாய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டெலாம் ஈஸியாக வரும். அவங்கள பாருங்கள், அவங்க கார்டு கொடுக்கும்போது அவங்க ஃபேஸை பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா அவங்க கார்டு கொடுக்கும்போது அவங்க ரியாக்ஷன் மாறும். ஓகேவா? சபேசனா ரியாஸ் நல்லா பாடினேன். என்ன இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக பாடணும் நீ. சரிண்ணா. புரியுதா? எப்பயுமே வந்து ஒரு பாட்டு பாடும்போது கீபோர்ட் பிளேயரை பார்க்கணும். ஓகேவா? அவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் நீ வந்து பாடும்போது தான் நல்லா இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. நெக்ஸ்ட்டு போகும்போது இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பாடலாம். ஓகே ஓகே. கமெண்ட்ஸ் கேட்டோம், மார்க்ஸ் கேட்டலாமா? சரண்ண்ணா 8. சபேசனா 8. ரவி அப்பா 8. ஓகே. அவங்க என்னென்ன மிஸ்டேக் சொன்னாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் திருத்திக்கோங்க. ஓகேவா? ஸ்ரீஜா, இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் ரவுண்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே போயிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு? எனக்குமே ரொம்ப சூப்பராக போச்சு. எல்லாருமே அவங்களோட ஓனாக வந்து சாங்லாம் எழுதி சூப்பராக வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க கேப்டன் சாருக்காக. அவங்க ஃபேமிலியில் இதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் அவங்க ஃபேன்ஸ், அவங்க தொண்டர்கள் எல்லாரும் கேட்டு வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம வந்து கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம்ல. இன்னைக்கு எலிமினேஷன். கண்டிப்பாக. ஓகேவா? யாரெல்லாம் எலிமினேட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஸ்ரீ, ஜட்ஜஸை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டோம். யார் அந்த எலிமினேஷன்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். நான் யாருன்னா இன்னைக்கு எலிமினேட் ஆகுறாங்க? எல்லாரும் அருமையாக பாடினாங்க. எல்லாரும் அவங்க திறமையை வெளிப்படுத்தினாங்க. ஒரு சில சின்ன எப்படி சொல்கிறதுனா சின்ன குறைகளை விட மனசுக்கு நிறைவு தான் அதிகமாக இருக்குது. எல்லாருமே நம்ம சரிசமமாக தான் பார்க்குறோம். இருந்தாலும் இது வந்து ஒரு போட்டி. நீயா நானா அப்படின்ற மாதிரி ஒரு நீ ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும், நானும் கற்றுக்கணும், நீயே கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி. இதில் வந்து வெற்றி பெறவங்க வந்து சாதனையாக ஏற்றுக்குவாங்க. இதில் வந்து பாதியில் வந்து தோல்வி ஆகிறவங்க வந்து தோல்வியோ ஒரு கேள்வியாக வச்சு வெற்றியின் பாதை தொடங்கலாம். அதனால் வந்து இதை நான் சொல்கிறத விட இன்றைக்கி சிறப்பு அழைப்பாளர் கானா விமலா அவர்கள் சொல்லுவாங்க. இன்றைக்கி எலிமினேட் ஆகிருக்கிறது வந்து 4 பேர் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. 4 பேர் எலிமினேட் ஆகிருக்காங்க. அவங்க வந்து இது அவங்களோட வெற்றிக்கான பாதைன்னு நினச்சிக்கணும் மனசில். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி எலிமினேட் ஆகிற 4 பேருக்குமே வைல்ட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்து அவங்க பயன்படுத்தி அவங்கள ஒரு வெற்றியாளராக மாற்றிக்கிறதும், இந்த வந்து ஒரு ப்ராக்டிஸாக ஒரு அனுபவமே சிறந்த ஆசிரியர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த அனுபவத்தை வந்து சிறந்த ஆசிரியராக ஏற்றுக்கிட்டு வைல்ட் கார்டில் வந்து ஜாயின் ஆகி அவங்க பாடணுன்னு விரும்பி வேண்டி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த எலிமினேட் ஆகிற 4 பேருக்குமே சபேஷ் அண்ணாவோட மியூசிக்கில் வந்து ஒரு பாடல் வந்து இலவசமாக பண்ணித்தர்றதா சபேஷ் அண்ணா வந்து சொல்லியிருக்காரு. இது ரொம்ப பெரிய விஷயம். கைத்தட்டுங்க, இந்த விஷயத்துக்கு கைத்தட்டியே ஆகணும். கம்போஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம், கானா வந்து கம்போஸ் பண்ணுறது பெரிய விஷயம். அதனால் அண்ணனோட இசையில் வந்து 4 பேர் ஒரு பாடல் பாடலாம். இந்த 4 பேரும் நல்லா தான் பாடினீங்க. சின்ன பிழைகள் தான். ஆனால் இது ஒரு கட்டாயமான நிலைன்றதுனால நாங்கள் கண்டிப்பாக அதை ஃபில்டர் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. பெரிய தவறுகள்லாம் இல்லை, எல்லாம் சின்ன சங்கதிகள், மிஸ்டேக். அதுதான் நீங்கள் இதை மட்டுமே பெருசாக எடுத்துக்கணும். அந்த 4 பேர் எலிமினேட் ஆனவங்க வந்து ஃபஸ்ட்டு அயூப், அப்புறம் அகில், அப்புறம் நரேஷ், அப்புறம் ரியாஸ். 4 பேர். நீங்கள் 4 பேருக்கும் வைல்ட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து மறுபடியும் பாடலாம். இது வந்து உங்களுக்கு தோல்வின்னு நினைக்கவே கூடாது. தோல்வியே கிடையாது, தொடக்கம். இதுதான் உங்களோட தொடக்கம். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய முடிவாக இருக்கும். உங்கள் 4 பேருக்கும் வந்து இசை அரசி கலைவாணி வந்து உங்கள் நாவில் அமர்றதுக்கு என்னை படைச்ச இறைவனை நான் வேண்டிக்கிறேன். காட் பிளேஸ். இவங்க வந்து 4 பேருமே டேலண்டான ஆளுங்க தான். 4 பேருமே ரொம்ப திறமையான ஆட்கள். இருந்தாலும் இது வந்து ஒரு போட்டின்றதுனால கொஞ்சம் அவங்களுக்கு வயல் கார்டுன்ற ஒரு ரவுண்டு வச்சு அவங்கள இது பண்ணுறோம். நீங்கள் 4 பேருமே மன தளரக்கூடாது. நீங்கள் இங்கேருந்து அடுத்த கட்டத்துக்கான சபீஸ் சாலமன் அவரோட ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் நீங்கள் பாடலாம். பாடல் எடுத்துன்னு போய்ட்டு அவர் ஒரு சில வார்த்தை நம்ம இது எலிமினேஷன் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க லைஃப்பில். நானும் என் லைஃப்பில் நிறைய தோல்விகள் பார்த்துட்டு தான் இன்றைக்கி சக்ஸஸ் கொண்டு வந்திருக்கேன்.
ஸோ அதனால் நீ யாரும் வந்து தோல்வி நம்ம தோத்துட்டோம் அதுதான் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லைஃபே ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ நம்ம இப்போ ஒரு 50 சிங்கர்ஸ்க்காக நாங்கள் வீடியோ ஆடியோ வந்து ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சார் என்ன கேட்டிங்க மீடியா மூலிமா. அதன் மூலிமா இந்த 4 பேருக்கும் வீடியோ அந்த ஆடியோ நாங்கள் ஃப்ரீயாகவே அவங்கள பாட வச்சு அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக பெரிய லெவலில் அவங்க வருவாங்க கண்டிப்பாக. மெயினாக நம்ம ஜெம் டிவிக்கு தான் முதல்ல நம்ம நன்றி சொல்லணும் எல்லோரும். ஏன்னா இவ்வளோ நேரம் எல்லோரும் நமக்காக எல்லாம் ஒதுக்கி ஆர்கெஸ்ட்ரா டீமுக்கும், ஏன்னா காலையிலேருந்து ஒரு 3 ஹவர் வாசிக்கிறதே ரொம்ப கஷ்டம். நல்லா 1 ஹவர் ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படி. ஸோ ஆனால் 1 டே ஃபுல்லாக வந்து ஆர்கெஸ்ட்ரா வந்து ஸோ பேமெண்ட்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, சம்பாரிச்சிக்கலாம் எப்படி வேணாலும். ஆனால் நம்மளுக்காக இன்றைக்கி உட்காந்து நம்மளுக்காக இவ்வளோ ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சுதி இல்லாமல் பாடுறோம், அதையும் தாங்கிக்குன்னு அவங்க ப்ளே பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அது. ஆனால் ரொம்ப கீபோர்ட் பிளேயர்ஸ் ஒரு பேடு சஞ்சய் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே வாசித்துனுக்கிறாப்புல. ஸோ தபலா வேறு லெவலில் வாசிக்கிறாப்புல, டால்பா. ஸோ எல்லாமே சூப்பராக வாசிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு கைத்தட்டல் நம்ம டீமுக்காக. கண்டிப்பாக இவங்க எல்லாமே ஒரு பெரிய லெவலில் வந்து கண்டிப்பாக போவாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஜெம் டிவி சார்பாக எல்லாரையும் வாழ்த்துறோம். இங்கே வருகை தந்த கானா பாடுகிற எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்கிறேன். நான் சுமாராக ஒரு 10 வயசில் பாட ஆரம்பித்தேன். என்னுடைய வயசு இன்றைக்கி 66. அப்போ நான் எத்தனை வருஷம் பாடியிருப்பேன் நீங்கள் பாட்டுங்க. 56 வருஷம் இதில் நான் பாடின்னு இருக்கிறேன். இது நான் முதல்ல பாடும்போது நானும் சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணுவேன். அதை எங்கள் அண்ணன் எனக்கு சொல்லி கொடுப்பார். இந்த மாதிரி தவறெல்லாம் இதில் இருக்குது, நான் பாடுற மாதிரி நேற்று நான் பாடின அந்த பாட்டை இன்றைக்கி நீ இப்படி பாடலை அப்படின்னு. நான் அப்போ அதை அவர் மனசில் தப்பாக நினைப்பேன். ஓஹோ, இவர் நம்ம பாடுறதுக்காக இவர் நம்மளை இந்த மாதிரி சொல்கிறாரா அப்படின்னு. நான் போக பாடும்போது தான் எனக்கு தெரிஞ்சது நான் பண்ண சொல்லி கொடுத்தது வீண் போல் இன்றைக்கி அது நல்லா இருக்குதுன்னு. அதனால் இன்றைக்கி நீங்கள் 4 பேர் ஹெல்மெட் ஆகிட்டுன்ட்டு நீங்கள் யாருமே வந்து மனசு வருத்தப்படக்கூடாது. இந்த தோல்வியில் நம்மளுக்கு அதிகமான வெற்றி கிடைக்கும், இதுதான் உண்மை. கானா சிங் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி என்னன்னா, நான் வந்து சவுண்ட் இன்ஜினியர்லாம் முடிச்சுட்டு வேசார்படி சொந்த ஊர். ஸோ நான் படத்துக்காக சான்ஸ் தேடி ஒவ்வொரு டைரக்டர்கிட்ட நான் தேடுவோம். அப்போ போயிட்டு கானாலாம் இல்லை நான் அப்போது எல்லாமே பாட்டெல்லாம் கேட்டுட்டு ஓகே உங்களுக்கு படம் சான்ஸ் தரேன் எல்லாம் சொல்லிடுவாங்க. எந்த ஊருன்னு கேட்பாங்க, வியாசார்படின்னு சொல்லுவேன். வியாசார்படி இன்னொன்றுமே அப்படியா ஓகே அப்படி சொல்லிட்டு தள்ளி விடுவாங்க. எல்லாமே ஒதுக்குவாங்க. சரி நான் மியூசிக் டைரக்டராக அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேணாண்டா சொல்லிட்டு ஒதுங்கிட்டு ஃபுல் கிச்சன் கேஸ் போல் அது போல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ விடாமுயற்சியாக வந்து ஜெயிக்கணும், நம்ம எப்படியா ஜெயிச்சு காட்டணும். எனக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், நான் சினிமாவில் போய் மியூசிக் டைரக்டராக ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு மியூசிக் டைரக்டர் ஒரு பதவியை கொடுத்தது என் கானா. ஸோ எனக்கு கானா தான் என்னை ஜெயிக்க வச்சுச்சு. எனக்கு கானா என் லைஃப்பில் நான் ஜெயிச்சதும் இல்லாமல் என் கூட சேர்ந்து நிறைய கானா சிங்கர் ஜெயிக்க வச்சேன். எப்படி ஏன்னா சீரீஸ் நாங்கள் எத்தனை போய் கொடுக்கும்போது எல்லாருக்கும் தெரியும், பாய் வந்து தூக்கி அடிப்பார், எங்களை வெயிட் பண்ண வைப்பார். அதுக்கப்புறம் சென்னை கானான்ட்டு நான் 2011 வந்து ஓப்பன் பண்ணேன். சென்னை கானான்றதுன்னு ஒரு பேர் வச்சேன். இன்றைக்கி சென்னை கானான்னு அடையாளம் எல்லாருக்கே வந்து இன்றைக்கி சென்னை கானா சிங்கருக்கு சென்னை கானான்றது ஒரு அடையாளத்தை கொண்டு வந்தது. ஸோ என் கூட சேர்ந்து நிறைய கானா சிங்கர்ஸ் என் கூட சேர்ந்து எல்லாருமே ஒத்துழைச்சி, நானும் கூட ஆமாம் முதல் பாடல் நான் அவர்கிட்ட தான் எல்லாரும் இது வரைக்கும் ஒரு 2000 பாடகர்கிட்ட நான் என்கிட்ட மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஒரு 7000-8000 பாடல் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். இன்னும் வருஷத்துக்கு நான் எப்படியும் ஒரு 1500 பாடல் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சினிமாவில் நெக்ஸ்ட் லெவல் போவேன் கண்டிப்பாக. அதுக்காக வாய்ப்புகள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நான் அன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காத டேரக்டர்னால தான் நீங்கள் வந்து பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்து பெரிய ஆள் ஆக்கி விட்டுருக்கீங்க. அதேமாதிரி வியாசார்படின்னு கேவலமாக நினச்சாங்க எல்லாரும். நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் ஏன் வியாசார்படியில் ஸ்டுடியோ வைக்கிறீங்க, வடப்பெண்ணில் வைங்க நல்லாயிருக்கும். நான் சொன்னேன் என் பிறந்த வீடு மண்ணில் எல்லாருமே வந்து காலை எடுத்து வைக்கணும். இன்றைக்கி வியாசார்படியில் பயங்கரமான டேலண்டட் எல்லாமே இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் இன்றைக்கி. ஸ்ரீ இன்றைக்கி வந்து தரமான சம்பவங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து ஒரு 4 பேர் வந்து எலிமினேட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து ஜட்ஜஸ் சொன்னதை கேட்டுட்டு ஒயில்ட் கார்டு அப்படிங்கிற சொல்ல ஒரு என்ட்ரி கொடுத்துடலாம். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான ரவுண்டில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சோமஜா அண்ட் விஜய் ஸ்ரீஜா. டாடா பாய்.